ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்கணும்னா, தெருநாய் கடித்து உயிரிழக்கும் ஆடு மாடு கோழிகளுக்கு இழப்பீடை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் சட்டப்பேரவையில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீப காலங்களில் தெருநாய்கள் கடித்து வெள்ளாடு, செம்மறியாடு, பசு, எருமை, கோழி போன்ற கால்நடைகள் அதே போல் வளர்ப்பு பிராணிகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. இது அரசினுடைய கவனத்துக்கு வந்திருக்கு. இதனை அடுத்து அரசினுடைய அந்த வழிகாட்டுதலின்படி சில உத்தரவுகளை அரசு கொடுத்துருக்காங்க. மாநிலத்தில் உள்ள கிராம பஞ்சாயத்து, பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் வசிக்கும் விவசாய அல்லது கால்நடை விவசாயிகளால் வளர்க்கப்படும் மேற்படி கால்நடைகள் அல்லது வளர்ப்பு பிராணிகள் நாய்கள் கடித்து உயிரிழக்கும் நிகழ்வுகளில் உரிய இழப்பீடு வழங்க பேரிடர் மேலாண்மை நிதியின் கீழே வரையறுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியின் கீழ் பின்வருமாறு இழப்பீடை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன்படி நாய் கடித்து உயிரிழக்கும் மாடு ஒன்றுக்கு 37,500 ரூபா, வெள்ளாடு செம்மறியாடு ஒன்றுக்கு 4,000 ரூபா, கோழி ஒன்றுக்கு 100 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இதுவரை உயிரிழந்த 1,149 பிராணிகளுக்கு 42,02,600 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவுப்படி செம்மறியாடு, வெள்ளாடு ஆகியவற்றின் உயிரிழப்புக்கு அறிவிக்கப்பட்ட அந்த 4,000 ரூபாவை 6,000 ரூபாவை உயர்த்திருக்காங்க. அதே போல் கோழி உயிரிழப்புக்கு அறிவிக்கப்பட்ட 100 ரூபாய் 200 ரூபாவை உயர்த்தியிருக்காங்க. இதற்கான அரசாணையை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் விவசாயிகள் நீண்ட காலமாகவே இது கோரிக்கையாக வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய ஆடு மாடு கோழிகளுக்கு தெருநாய் கடித்து ஏதேனும் உயிரிழப்பு ஏற்பட்டால் நீங்கள் தமிழ்நாடு அரசினுடைய இந்த திட்டத்தை பயன்படுத்தி இழப்பீடை பெற்றிருக்கீங்க. நன்றி.